வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். மேடையில் வைத்திருக்கும் விஜயஸ்ரீ அவர்களுக்கும், பாஸ்கரன் கேமரா மேன் பாஸ்கரன் அவர்களுக்கும், சிசர்மணன் அவர்களுக்கும், விஷ்ணுசரண் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அசார் அவர்களுக்கும், வீரா அசார் அவர்களுக்கும், திரு அண்ணன் கலஞ்சியன் அவர்களுக்கும், திரு ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், போஸ் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் கோமல் சர்மா அவர்களுக்கும், நீமாரே அவர்களுக்கும், மகேந்திரன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் ஆகிய மகேந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார். இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை. இது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு. இது அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 months நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மகேந்திரன் வந்து என்னோட ரொம்ப நீண்ட நாளாக நண்பர், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாம் என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது விளையாட்டு வியாபாரம்ல பண்ணுறேன்டா, சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு 10 நாளில் விட்டு ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் 10 நாள் கழிச்சு நான் சொன்னது தான் சொன்னார். இல்லைண்ணா இது சரியாக வராதுல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு செடியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹோல்ட் பண்ணால் நிறையா செலவு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 week விட்டுட்டேன். 1 week கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி, இல்லை நம்ம பண்ணலாம், நாட்டு நல்லா இருக்குது, கதையோட உள்ளார உள்ள நாட்டு செம்மையாக இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3 days வந்து எங்களுக்குள்ளார டிஸ்கஷன் நிறையா பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி 1 மாதம் கழித்து திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம். இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது. நம்ம ராமர் எடிட்டர் ராமருக்கு இருக்குது. வெங்கடேஷ் அண்ணன் அவங்க 2 பேராலையும் வர முடியல, அதனால் எங்கே இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் இங்கே உள்ள உடவில் வந்து தெரிஞ்சிருக்கும். திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்ட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். 3 மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் கழித்து திருப்பி வந்து என்கிட்ட ஆப்ஷன் சொன்னாப்புல, ஜி படம் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு படம், ஒரே ஒரு குறை தான் அப்படின்னாப்புல. என்னன்னு ஒன்றும் இல்லை, சாங் மட்டும் ஒரு 2 சாங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, கதை கேட்டால் வைக்க போகிறேன், கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 சாங் தான் இருந்தது படத்தில். அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி இப்போ நான் தயாரிப்பாளர் சொல்லும்போது இல்லை 2 சாங் இருந்தால் நல்லான்னு சொல்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸை திருப்திப்படுற எந்த இடத்துக்கும் திருப்திப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க, என்னை நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ பாரு, நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆனால் வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து 2 சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலான்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 12 நாள் எடுத்த ஷூட்டையே கட் பண்ணி தூக்கி போட்டோம் வேணான்னு. 12 நாள் செலவு பண்ண காசு வேணான்னு சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வேண்டாம், அது வேண்டாண்ணே, வேறு மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் அந்த பெரிய கதை அது திருப்பி பண்ணோம். திருப்பி ஒரு 45 days பண்ணிச்சு, ஷூட் பண்ணிச்சு. அப்படிலாம் சப்போர்ட் பண்ணார் இவர். அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறையா விஷயங்கள் இந்த எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுமாதிரி டிஐயில் வந்து ஹர்ஷவர்தன், ஐஃப்ளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன், பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தன். அது நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேக் போன் எனக்கு. இன்றைக்கி வந்து டிசிபி செக் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட 2 தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம், திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தடவை பண்ணுறோம், அது ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் இன்னொரு தடவை பண்ண முடியுங்கிற விஷயம் இது. அதனால இந்த ஒரு தடவையாக ஒழுங்காக பண்ணிடணும்னு நான் நினச்சேன். அதை நான் வந்து சரியாக வந்து பயன்படுத்தின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல்கள் பார்த்துருப்பீங்க, சரியாக வந்திருக்கும் நம்புகிறோம். சரியாக வந்திருக்கு. அது மக்களாகிய நீங்கள் தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சிபிள் பண்ணிங்க நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை பண்ணோம்.
இந்த பார்த்தீங்கன்னா இந்த கதையோட நாட் பார்த்தீங்கன்னா 1947 பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் 1947 சுதந்திரம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் அதை நம்பலன்னு வச்சிங்களேன். சுதந்திரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. என்னோடய கேள்வி தான் எனக்கு. அதனால் சொல்லப்படுது. நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். சில மிராசுகள் சில ஜமீன்தாரோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது இல்லாமல் நிறையா விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், இதுக்கு மீறி போகக்கூடாது, போனாக்கா சாமி கண்ணை குத்திடுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. சில அரசியல் அமைப்பெல்லாம் வந்து மாற்றி அமைச்சது. சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது, மாற்றி அமைச்சது. அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு, திருத்தறதுக்கு சட்டங்கள் வந்துச்சு. இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும், முற்போக்கையாளர்கள் வந்தாலும், யார் வந்தாலும், எது வந்தாலும் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயினில் வந்து இன்றைக்கி ஓடிட்டு இருக்க ட்ரெயினில் வந்து செயின் ஸ்னாப்பிங் பண்ணிட்டு அறுத்து போட்டு போகிறானுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது. சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40 பொண்ணு 50 பொண்ணை ஒரு கோயிலில் ரேப் பண்ணதாக சொல்லப்படுது. இது எல்லாமே சொல் கேள்விக்கிறதோட பார்க்கும்போதும் கேட்கும்போதும் மனசு அதிருது. அதோட விளைவு தான் இந்த இரவின் விழிகள். இந்த இரவின் விழிகளில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன். இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த மீண்டும் நன்றி. ஊடகவியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட மூச்சே நீங்கள் தான். இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் முக்கியமான ஹீரோவை மறந்துட்டேன். நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து மறந்துட்டேன். அவர் வந்து மியூசிக்கில் வந்து புலி அப்படின்னு சொன்னால் வந்து மிகையாகாது. என்ன பண்ணுவார்னா காலைல 6 மணிக்கு வான்னு சொல்லிட்டு 11 மணிக்கு ஸ்டூடியோ வருவார். 5 மணி நேரம் நான் உட்காந்துருப்பேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்கார மாட்டார். உட்காந்துட்டாருன்னா வாசி தெரிவிடுவார். அதுமாதிரி நல்ல ஒரு மனிதர். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப தெளிவாக ரொம்ப கண்ணியமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான இசையை கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுப்பார். நான் என்ன சொல்ல வரணும் அதை கொடுப்பார். நான் ஃபோனில் ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு நான் போகிறதுக்குள்ளார லிரிக்கல் எழுதி கொடுத்துருவாப்புல. அரவிந்த் அக்ரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுமாரி கேமராமேன் பாஸ்கரனை வந்து இப்படி கையை எடுத்து இப்படி வச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அது இப்படி தான் பார்ப்பார். ஆங்கில் இப்படி பார்த்துட்டு இங்கே வா இது பாரு சரியாக இருப்பார் போகலாம்ல அப்படிம்பார். போகலாண்ணே அது அவ்வளோ உயரம் இருக்குது எப்படின்னா போகிறது ரொம்ப காட்டுக்குள்ளே போனால் அப்படி தான் வானர். ஏன்னா இது ஏற்காடு ஷூட்டில் வந்து மேலே போகிறதுக்கு வண்டியெல்லாம் கிடையாது. அது நடந்தான் போகணும். வெள்ளிமலைங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணோம். அது பல்லார் மேலே போகிறதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் கிடையாது. இதை விட சுவாரஸ்யம் என்னென்னா கேமராமேன் ஒரு வேலை பண்ண சொல்லிட்டவா சொல்லிடுறேன். என்ன பண்ணாங்கன்னா ஜீவாண்ணா வந்திருக்காருன்னு தெரில. இங்கே தான் இப்போ இது ஃபைட் மாஸ்டர் ஜீவாண்ணா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரோப்பு போட்டாங்க. எனக்கு ரோப்பு போட்டு ஒரு 80 அடி இருக்கணும்ண்ணே. 80 அடி இருக்கும் உயரம். சிசர் மனோரண்ணா கூட இருந்தார். 80 அடி உயரத்தில் ரோப் போட்டாங்க. மேலே ஏறணும். ஒரு ட்ரெயில் பார்த்துக்கலாமான்னு கேட்டாங்க. ட்ரெயிலா 80 அடி உயரத்தில் மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கி ட்ரெயில் பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை ஒரு தடவை பார்த்துக்கலாம் ரோப்பு கரெக்டாக இருக்கான்னு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தோம். ரோப்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இது இவங்களுக்குள்ளார பேசிகிட்டு ஏதோ இருந்திருக்காங்க. எனக்கு தெரியல. டேரக்டர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டு ரூபன்ட்ட சொல்லிட்டு பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க அசிஸ்டண்ட் சரி கிடையாது. ரூபன் தான் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவான். அதனால் ரூபன்ட்ட சொல்லிட்டு நான் ரோப்பில் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க ரோப்பை. தூக்கிட்டா ஒரு 80 அடிக்கு மேலே போயிடுச்சு ரோப்பு. மேலே போயிட்டு ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் ஆகிடுச்சு. என்னடா ஒருத்தனும் கட்டும் சொல்ல காணும், திருப்பி வான்னு கூப்பிட காணும், ரோப்பு இழுத்த மாதிரியே நிற்கிது என்னடான்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு எனக்கு பேலன்ஸ் தொடையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு கீழே அப்படி பார்க்குறேன். எல்லாம் இத்தனோன்னு தெரியுறாங்க எல்லாரும். திரும்பி என்னால் பார்க்க முடியாது. ரோப்பு இந்த பக்கம் கட்டியிருக்கு. என்ன இப்போ என்னடா அது இறக்குறாங்களா இல்லை ரோல் போயிட்டுருக்கா என்னன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. மேலே அப்புறம் அண்ணாந்து பார்த்தேன். கேமரா மேலே ட்ரோன் ஓடி இருந்துச்சு. அப்புறமா சத்தம் போட்டு ரோப்பை திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா பாஸ்கரனும் நம்ம ஃபைட் மாஸ்டரும் நின்றுக்கிட்டு இல்லைம்மா சார் அது மேலே ஏறினாமா சார் அது கீழே இறக்கலாமா சார் கீழே இருக்கும்போது ஒருத்தர் ரோல் பண்ணிக்கலாமா சார் அது ஏறும்போது கஷ்டமாக இருக்குமா சார் பாசன்ன நான் திருப்பி கூட ஏறுறேன் தயவு செய்து நான் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு 2-3 நிமிஷம் என்னை மேலே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் நான் மேலே இருந்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ கான்ஃபிடென்ட் நான் உழைப்பை அவங்க பார்த்துட்டு மேலே இருந்தால் கரெக்டாக அவன் பண்ணுவான் கீழே இறங்கி வருவாங்கிற கான்ஃபிடென்ட்டு.
பட் நான் மேலே போனதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு. அப்புறம் கீழே சொன்னேன்னா இதெல்லாம் பண்ணாங்க இல்லைடா சரி கீழே ரிட்டர்ன் வரும்போது ரிவைஸ் ஷாட்லாம் போட்டால் நல்லா இருக்காது எடிட்டில். நம்ம இங்கே அது மாதிரி எடிட்டிங் நாலேஜ் பர்சன் அவர் எடிட்டிங் நாலேஜ் அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதாங்கிறத அங்கேயே அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேமராமேன். அப்புறம் இந்த மியூசிக்கு வாங்கியிருக்க ஜி மியூசிக் கம்பெனி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ட்ரெய்லர் வந்து 6/3க்கு ரிலீஸ் ஆகிருக்குது ஜி மியூசிக்கில். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அதில் பதிவிடுங்க. பாடல்களுக்கு கூட அடுத்தடுத்தது பாடல்களும் வரும். அப்புறம் வந்து பிஆர்ஓ ஜானண்ணன் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஜானண்ணன். நிறையா விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7 டேஸாக வந்து கூடவே ட்ராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்லாம் சொல்லவில்லை. அதெல்லாம் சும்மா நம்ம அது இப்போ தேவையில்லாத பேசுகிறதாயிடும். அதனால் நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்கோம். ஒரு இப்போ 12 வருஷம் உழைச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 7 நாள் வந்து ட்ராவல் வந்து அவரோட ஜேர்னி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது. அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் வந்து என்ன சொன்னாலும் அது தகும். அந்த அளவுக்கு அவர் வந்து உழைப்பாளி. நம்பி அண்ணன் மாரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி நான் பார்த்ததில்ல. அவ்வளோ நேர்மையாக சொன்ன விஷயத்த கரெக்டாக இங்கே வாடா இங்கே இத்தனை மணிக்கு போவோம் வா 3 மணிக்குன்னா 3 மணி 4 மணி அந்த அளவுக்கு பண்ணுவார். அதுமாரி நம்பி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கொண்டு அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் மாஸ்டர் எல்கே ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடன அமைப்பு அமைச்சிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. வாய்ப்பு. அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி நீமா ரே அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அஜய் சார் மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறையா ஐடியாஸ் ரொம்ப எப்போவுமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும். ஐ வில் டெல் ஒன் என்னாச்சு ஸ்டோரி சொல்லுவேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர். ஹலோ, நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான், இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டோரி எல்லாம் சொன்னார். ஓகே ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது ஸ்கிரிப்ட் கொடுத்தார். ஸ்கிரிப்ட் பார்த்துட்டா என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார். பேக்கப் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு. நீமா, அந்த சீனை கொஞ்சம் எனக்கு வேறு ஐடியா வந்திருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங்குக்கு வாங்க. ஓகே சார், நாங்கள் வரோம், நாங்கள் ரெடி இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லோரும் பேக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் டாட்டா பை பை சொன்னார், கிளம்பிட்டார். அப்புறம் 2 வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் டிரெக்டருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீமா, நான் எடிட்டிங் பார்த்தேன், அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷனில் கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நாங்கள் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டான டிரெக்டர். எப்போவுமே எல்லா ஸ்டெப்லேயே நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக கொடுத்தாரு. சார், என்னென்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு சில டைம் அந்நியன் படம் ஞாபகம் வரும். எப்படின்னா, காலையில் நாங்கள் ஷூட்டிங் போகும் முன்னாடி நாங்கள் பார்த்தேன். ஹலோ சார், குட் மார்னிங். அம்பி மாதிரி குட் மார்னிங் நீமா. அங்கே திடீர்னு நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தேன். சடனாக அந்நியன் கேரக்டர் வந்திருக்கு. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ லைக் ஏய் ரூபன்
எங்கே ஆர்டிஸ்ட், எங்கே ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, மேக்கப் மேன் எங்கே, மேக்கப் மேன் கூப்பிடுங்க. அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ ஃபைனலி ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு. லாஸ்ட் யார் வரும்? ஸோ ஃபைனலி ரொம்ப கேரக்டர் வரும். சொல்லுவேன். ஃபைனலி ரொம்ப கேரக்டர் வரும். ஹேய், சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக அழகாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஆக்டர் தான். ஆக்டர், டிரெக்டர் அண்ட் versatile ஹியூமன் பீயிங். சார், எனக்கு இந்த படத்திலே ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசுவோம். அசர், மியூசிக் டைரக்டர், your music has really been magical. அப்புறம் அந்த சாங் நீங்கள் டுடே you didn't play it, பட் அந்த கக்கமம் சாங் மாதிரி சொல்லுனாங்க. ரியலி ஒரு யூனிக்கான ஸ்டெப்ஸ். I have to really appreciate Anthony Master for this. He made sure every steps matched the mood of the music. Really, it was great fun working with you, sir. And DOP sir, Bhaskar sir, அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப க்ரியேட்டிவ். அப்புறம் ரொம்ப க்ரியேட்டிவாக லைக் ஹேட் ஷோன் எவ்ரி ஃப்ரேம்ஸில் ஒரு க்ரியேட்டிவான அழகாக காமிச்சார். He made sure he had shown the story like very beautifully through his lens. And எல்லாருக்கும் இங்கே என் கூட மகேந்தர் இந்த படத்தில் ஒரு பேக் போன், இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும். ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எனக்கு உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ், ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தார். ஸோ இங்கே என் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே அப்புறம் என்ன சொல்லும், ஸோ சூன் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு, என்னுடைய டீமுக்கு வேணும். அண்ட் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசிட்டு மன்னித்து விடுங்கள். அண்ட் நன்றி. இனியாயிராவ். மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நான் பேசும்போது மைக்கு இருக்கு, நானே என்ன பேசுறேன்னு தெரியாமல் வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை வந்து என்கிட்ட டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் இந்த கதையில் நடிக்கிறது பண்ணோம். நான் ஹீரோவை பண்ண சொன்னார். நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வராது, நீங்கள் வேறு யாராவது போடுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களே நடிக்கலாம், எப்படி நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு கட்டாயப்படுத்தினேன். அதுக்கு அவர் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டதோட அவர் கஷ்டப்பட்டது தான் அதிகமாக. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு, டார்ச்சர்னால் கொஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வச்சார். ஏன்னா
நம்ம இங்கே நடிச்சிடலாங்க, நான் பார்க்குறதோட இந்த மக்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த கதையோடு கரெக்டாக ஒத்து போகணும் அப்படின்னா. ஒரு சீனை ஒரு டேக்கு 2 டேக்கெலாம் இல்லை, 10 டேக்காக இருந்தாலும் விட மாட்டார். அவருக்கு அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை விடுவார். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியானம் 12 மணி வரைக்கும் விடல, காலை சாப்பாடு கூட சாப்பிட விடல. அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணுச்சு. இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அவர் என்கிட்ட சொல்லும் போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு அதை செடியாக்கிடுறேன். அதை நீங்கள்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற பழமான சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஆதரவு தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரவின் விழிகள் ஒரு ஓமை விழிகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போதான் சொன்னார், எங்கள் கட்சிக்கார் தான். இந்த காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்பவே நினைச்சேன் நான் பேரும் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. இங்கே வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாட்டு நேற்று தானே முந்தானே சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு. நான் ஒரு யாரு ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கப்பல டேரக்டர் சார் உங்களுக்காக தான் நின்றுட்டு அப்பதான் தெரிஞ்சு சார் இங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. வில்லனாவும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்ல வில்லன் கூட பண்ணியிருக்கலாம். ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமா இருக்கு. கலைஞர்ல நீங்க அண்ணா ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதுல அவர் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போனாரு சினிமா அப்படின்ட்டு, அந்த ரிலீஸ் பத்தி. இப்ப ரிலீஸ் அப்படின்னு திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறைய. ரிலீஸ்னோட ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட் சொன்னாங்கன்னா ஏன் வேரியன்ட் பீரியட்ல ரெட் ஜெயின் படம் பண்ண இல்லையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உடனே இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே 1808 808 எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியத்தான் தெரியும். பட் இந்த பக்கம் திரும்புவாங்க. பட் இது ஆக்மெண்ட்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பட் அதுக்குள்ள ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்பவும் தான் வருது. நமக்கே அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனா 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்கு. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ஒன்றும் கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்ல ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்துல படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை. பட் அவங்கள குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன 1 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதான் இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஓடிடியில வந்துருமே, இது எதுக்கு நம்ம வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்ப ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. ஸோ நம்ம அதை நம்ம அது மாதிரி கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. கிளைமிங் ரைட் ஆர் ராங்? கிளைம் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தேட்டர் எங்களுக்கு வரும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போகும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போனா. ஸோ 50 தேட்டரோ 60 தேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தா தான் ஆடியன்ஸ் அப்ப பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல வந்து 1 2 3 நாள் சொல்றதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் இருக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோலே எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாரா இருக்குன்னா கூட கூட்டம் போடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே, அடுத்த நாள் காலையிலேயே தியேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ இது பிசினஸ் கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர, இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தாரு, சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இனிமே வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாகவும் போய் சந்திச்சேன், இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தேன்.
பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது தான் சென்ஸ். ஆனா அது அவர் சொல்ல தெரியாம சொல்லிட்டாரு. அவரு உஷாரா இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனா அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுக்கலாம். ராங் இஸ் ராங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னன்னா, சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்கறது ஒன்னே ஒன்று, இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது, என்ன காரணத்துக்காக என் தியேட்டருக்கு வரணும், என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தியேட்டர்ஸ்க்காக வர்றதுக்கு. அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான். இதுதான் காரணம். இப்ப சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கலாம், மேபி காரணமா இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதா நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமா ப்ரீச்சிங்கா இருக்கலாம். மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதுக்கான மருந்தா இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்லை, காசா மாறுதில்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன், இந்த இன்பிட்வீன் அது காசா மாறுறதுக்கும் தேட்டர்ல படம் ஓடுறதுக்கான ரீசன், நான் சொல்றது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது நாட்டு போஸ் வெங்கட்டுக்கு வரல, அதை இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தார். ஏன்னா அவர் களவாணியில இருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சம்பாதிச்சு இருந்தாரு, அதுக்காக வந்திருந்தார். ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்ப இந்த படத்துல இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள், சாமி படம், இது யார் நடிச்சாலும் ஓடிடணும் ஒரு கிராமர். சோ நீங்க இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும். நீங்க அதுல ஹீரோ யாரு, வில்லன் யாருன்றோட பெருசா பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கறாங்க, எத்தனை சாங் இருக்கு, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பாக்குறது இல்ல. அதுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு. ஹிந்தியில தெரியாது, அங்கே ஒரு 10-12 லட்சம் ரூபாய் படத்தை வித்துருவாங்க. கர்நாடகாவில தெரியாது, ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்லாம் விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் பிக்ஸ் பண்றாங்க. இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டுல படம் வரையும். ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சலாம் வரைவான். ஊரே சொல்லுவோம் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பா இருக்கும், அப்ப அம்மா சொல்லுவேன் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்பதான் இந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்த ஓடல, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் படம் எடுத்த ஓடல, நான் படம் எடுத்த ஓடலன்னா படம் நல்லா இருந்தா தான் ஓடும். படம் நல்ல படம் என்பது வேறு. அது பல விருதுகளை எடுக்கும். 2 படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு. அந்த மாதிரி நிறைய விருதுகள் எடுத்துச்சு. அது திருப்தி தரும். அதுதான் தருணம் எங்களுக்கு தெரியும். பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு. ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது. அண்ணே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. சமீபத்தில் கூட நடந்துச்சு. ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறதே நான் பார்த்தேன். அந்த தேட்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது, பேப்பர்ஸ்ல வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா இல்ல பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான். அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓடின படம் லிஸ்டே நான் சொல்லுவேன், நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தியேட்டர் 100 தியேட்டர் 100 ஷோஸ் 100-200 ஷோஸ் சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேட், அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க. எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, கவர்மெண்டே இதை போய் பண்ணலாம்னு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு.
ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தா 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம். உங்க சொத்தை கொண்டு யார்ட்டா கொடுப்பீங்களா? உங்க நிலத்தை யார்ட்டா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா? உங்க வீட்டை யார் பேர்லயாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? படம் எடுக்கிறவளுக்கு 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்க உங்களுக்கு தியேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க. உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. ஒரு படம் எடுக்கிறாரா, அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்றாரா, அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோத்து போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கத்துக்கங்க. எனக்கு ஆசையா இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன், பண்ண போறேன். சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறேன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா. அதை யார்த்தையாவது கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரை கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்கள்ல ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் யாருக்கு முன்னாடி ஓடுறீங்க? அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, அவர் யாரெல்லாம் இங்க பண்ணல. உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. பயப்படாம படம் பண்ணுங்க, செய்யுங்க. இந்த திரைப்படம் பற்றிய வார்த்தைக்கு நன்றி. அதாவது இணையதளங்களால் இன்றைக்கு ஏற்படுகிற சீரழிவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திரை சொன்னார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக நான் மகிழ்வு அடைந்தேன். இந்த திரைப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் எதுவும் அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை. ஒரு ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு செய்தி குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். பொதுவா திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள். மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது, திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார். ஒரு நிறுவனம் ஒரு திரை அரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யார் எந்த திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிட முடியும்? திரையரங்கில் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படையாண்ட மாவீரன் அப்படின்னு. படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள், ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது, தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். படம் எங்க ஓடுது? தமிழ்நாட்டில் நூன் ஷோ போகுது, செகண்ட் ஷோ போகுது. ஒரு ஷோ, ஒரு காட்சி தான் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் போகுது, எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசருக்கே தெரியல. எந்த தேட்டர்ல இருக்கு, எந்த தேட்டர்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். யார் ஒழுங்குபடுத்துவது? இங்க இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள், திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள். இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அரசியல். வருத்தப்பட்டுக்குவாங்க, இவங்க கோவப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சமாக மக்களால் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு.
போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, எங்க ஓடுது இந்த படம்? சென்னையில எங்க ஓடுது? சென்னையில ரோகிணியில காலை காட்சி. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு. நான் முதல் படம் பண்ணும்போது 1999 இருந்தாலும் சென்னையில 5 தியேட்டர்ல தான் போகும். அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில 5 தியேட்டர்ல தான் போகும். தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னவா இருக்கு, ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை அந்த ஸ்கிரீன்லயே ஒரே படமே போடுறாங்க. பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரே படத்தை போடுறாங்க. அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள், இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும்? உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது. சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை, அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு சீரழிவுகளை இன்றைக்கு சந்திக்கிறாங்க. இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ், எவ்வளவு கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இந்த தம்பி சிக்கல் ராஜேஷ் அவர்கள் நான் வந்தபோது அவர் சொன்னார். அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கின்ற போதும் அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி, நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு செல்போனை வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற நிலை இன்னைக்கு இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளோடு நம்ம மனதை விட்டு உட்கார வச்சு, சோபால உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேச முடியுதா? நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அவன் போனை நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி விட்டோம். நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணா ஒரே 2 நண்பர்கள் எடுக்கிறாங்க, கவலைப்படவே தேவையில்லை. விடிய 3 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே 2 நண்பர்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் தூங்குறது இல்ல. என்னங்க, நான் சும்மா நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்காக அடிச்சேன், இன்னும் தூங்கலையா? இல்ல தலைவா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தலைவா அப்படிங்கிறாங்க. அப்போ இணையதளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிற இந்த பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்தி இருக்கு. திரையரங்குகள் இன்னைக்கு எல்லாம் திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது, அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு. தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க, ஆந்திராவில் சின்ன சின்ன திரைப்படங்கள் பெரிய பெரிய வெற்றிகள் அடையுது அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவுல ஒரு ஒழுங்கு இருக்கு அங்கெல்லாம். அதை நம்ம விட்டுடுறோம். விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்பா. எத்தனையோ முறை இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசியிருக்காங்க, இதை ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும், சின்ன திரைப்படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 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 ஒதுக்கீடு செய்யணும், ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு 10 சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும். இந்த தம்பி மகேந்திரன் எந்த நம்பிக்கையில், எந்த துணிச்சலில் பணத்தை இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு பெட்டி கடைக்காரர் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டி கடை வச்சா அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறாங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு. ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கு. புதுசா சிந்தனையாளர்கள் வருகிறார்கள், புதுசா கதையாசிரியர்கள் வருகிறார்கள்,
புதுசு புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள். இந்த பாருங்க, தம்பி அசார் பத்தி சொல்லுகிற போது சொல்றாங்க, அவ்வளவு டெடிகேஷனோட தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உட்காராமையே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலையை, சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க. ஆனால் சினிமா இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கார்ப்பரேட் மயமாகி ஒரு சில பேர்களுடைய கைக்கு போய் சினிமா எல்லாராலும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் ஒரு ஷோ 2 ஷோ மார்னிங் ஷோ எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நான் தான் ப்ரொடியூசர்னா எனக்கே தெரியாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த விளம்பரத்தை நான் போட்டிருப்பேன். இந்த தேட்டர்ல 3 ஷோ, இந்த தேட்டர்ல 4 ஷோன்னு நான் முதல் நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன். அந்த தேட்டர்ல எல்லாம் படமே இருக்காது. அப்ப யாரு இதெல்லாம் முடிவு பண்றது? இதையெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு? இது போல ஏதாவது ஆடியோ லான்ச், இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்க பேசுறோம். ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உட்கார்ந்து பேசி நேர்படுத்தினால்தான் சினிமா வந்து சரியாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுல வந்து அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னது போல இது நிச்சயமா வந்து ஒரு பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப பிரமாதமா வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ரொம்ப பிரமாண்டமா வந்து காட்சி அமைப்புகளை வந்து தம்பி பாஸ்கர் அவர்கள் மிக அற்புதமா வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஒரு ஆர்வம் ஊட்டுகிற திரைக்கதை இந்த படத்துல இருக்குது. நமக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு வந்து தோணுது, படம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா வரும். நம்ம எல்லாம் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமா மாத்துறது வழக்கம் போல எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய திரைப்படங்களா இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து விமர்சனங்களே வந்து எழுதுறாங்க, விமர்சனங்களே சொல்றாங்க. அதுலயும் சொல்ல போனீங்கன்னா லேண்ட்மார்க்கா இன்னைக்கு வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா அதை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படித்தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதனால இது போன்ற திரைப்படங்களுக்கு நீங்க சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த கதாநாயகர்களோட படங்கள் வரும். ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம யாரு பக்கம் நிக்கணும்? என்னைக்காவது ஒரு தடவை வரப்போற வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ந்து மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த திரைப்படங்களை நம்ம ஊக்குவிக்கணும். அந்த சரியான திரைப்படங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கிற பெரும் பணி மீடியா கையில தான் இருக்கு. இந்த திரைப்படம் இரவின் விழிகளை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருக இயக்குனர் பேரரசு அவர்களே. இன்னைக்கு எந்த கண்டக்டுமே இல்லை. 6 மாசத்துல இருந்து ஓசங்கட்ல இருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டக்டையும் கலைக்கு கொடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன், என்னடா பேசுறது. அதிமுக சார்பாக இங்க வந்து வாழ்க்கை ஆர் விஜயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் கட்டவர்களுக்கும், நாம் தமிழ் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜக சேரவருக்கும் அனைவருக்கும் இல்லை அதான் சேரப்போறாங்க தூங்கலாம். ஆமாம், சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதில் கதாநாயகி நீமா மாமா சொல்ல கைப்பற்றி அவங்க நல்ல நடிகை இருந்துச்சாங்க. அவங்க டேரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க. அங்கேயே சிறந்த நடிகை ஆயிட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லா மிமிக்ரி பண்றீங்க. அடுத்து கோமல் சர்மா, அவங்க அரசியல் தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பேசிட்டாங்க. கலைஞர் சார்
சீமான் பேச முடியாது, அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, எதாவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் மியூசியர் வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணிச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸ், இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. ஆமாம், அது இசைஞானி போட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் பாடின பாட்டு எனக்கு போடலை, அதை போட்டுக்கணும். நான் கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார், இது இந்த பக்கம் இருக்குனாரு. ஆமாம் சார், அது போடலை அப்படின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார், நான் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு பேச போன காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்கே, அதனால கிளம்பிட்டார். நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அது உதவிக்குள்ள சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கல்ல. அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து இருந்ததுன்னா பூமி வெளியில் தான் மிரண்டான். ட்ரெய்லர் ஆகிட்டு எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவு வெளிகளும் சில ஷார்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. கேமரன் பாஸ்கர் இருக்க வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் பேங்கில் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய படம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோ. ஆமாம், அது சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனுஷில் வந்து அதுக்கு ராஜகிரம் தான், வேறு யாரும் நல்லியல்பு கிடைக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அந்த மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன். அழகா சிவப்பா அதெல்லாம் வேற. இந்த கதைக்கு கட்ட தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக மோமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் உஷாராயிட்டார். அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு மோமுடி போட்டு எப்போ கட்டுமோ அப்போ கட்டிட்டார். டயருக்கு எவ்வளோ நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ். சிக்கல்னா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, நாட்டிலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அது எப்போ கலைய போகிறது 2026 கலைய எல்லாத்தையும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஆனால் சிக்கலுங்கிறது ஊர் நம்மள மாதிரி தான், ஊர் பசங்கள ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு. த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்கு. நம்ம சொல்லிக்கிருக்கோம், அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளாம் சொல்லிக்கிறதா. இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமானது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு சொன்னார், நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்னைக்கு சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகைலாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம். இன்னைக்கு நகை மட்டும் போகாது, கற்பும் போய் போகுது. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இறைவன் விழிகள் நல்ல ஒரு திரும்போது உங்களுக்கு பிசினஸ் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். படவற்றிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸோட பிரச்சனைகள், ஆர்.வி. சார்லேருந்து போஸ்டர் சார்லேருந்து கலைஞர் மன்ன வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள
ஒரு பெரிய பெரிய இடர்பாடு இன்னைக்கு. படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதா முதல் வெற்றியா இருக்கு இன்னைக்கு. நம்ம நிறைய சொல்றோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து நம்ம ஒரு தேட்டருக்காரங்கள குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்கள் குறை சொல்லணுமா அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்காங்க. எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு, அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்க எங்க என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்கு தவிர இது ஒரு குற்றச்சாட்டா ஒரு இதை கொடுக்க மாதிரி இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு உண்மை, முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாவுக்கும் நினைப்போம், சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தேவையும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்கம் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடாட்டேன்னா என் படத்தை எல்லாத்துலையும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை ஓடி வசூல் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசரு எல்லா தேட்டரும் அவரு கவர் பண்ணிடுறாரு, இன்னொரு ப்ரொடியூசருக்கு தேட்டர் வேணுமென்று அவங்க குழப்பப்பட்டில்லை. அப்போ இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினா போதும், என் படம் ஓடினா ஓடட்டேன்னா அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்ச நேரம் சினிமா அழிஞ்சு அதில் நம்மளும் அழிச்சிடுவோம். யாரோ சுயம் எடுத்துருக்காங்களோ அவங்களும் அழிச்சிருக்காங்க. இது ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கும்னா நடிகர்ல இருந்து தயாரிப்பாளர் இருந்து இயக்குநர்ல இருந்து எல்லாரும் நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டர் தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டால் உதய தேட்டரில் போடக்கூடாது. ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம், இதில் ப்ளீஸ் நோக்க உதயத்தில் போட்டால் கமலா, அந்த சுத்தூரில் இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆள்குட்டு போடக்கூடாது, தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படம் போது சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால அது இனிமேல் 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு 3 நாள் 1 வாரம் காசு முடிஞ்சு அடுத்து 2வது பார்த்தா தேட்டர் ஆகல. இதுல ஒன்னே ஒன்று என்ன ஆச்சு, இந்த விமர்சனத்தை சொன்னாங்க. ஒரு காலத்தில் அப்போதான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனால் அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வாரப்பத்தியில் ஒரு விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா 3வது வாரம் வந்து இந்த புக்குக்காக வாங்கி பார்ப்பாங்க, இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் இல்லைன்னா அந்த பத்திரிக்கைக்கு அவங்க தொடர்பு பண்ணுறாங்க, என்ன சார் படத்துக்கு விமர்சனம் போடலன்ட்டு. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க. இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்றாங்க. ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கத்துறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர். அவங்களாம் வந்து இப்போ விமர்சனம் பண்ணும்போது இதெல்லாம் என்ற நம்ம படத்தை விமர்சனம் பண்றாங்கிற கவலை இன்னைக்கு இருக்கு. விமர்சனத்துல சில படத்தை போச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா வன்மத்தை கத்துறால விமர்சனத்தை இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலை நம்புது. இன்னைக்கு நல்லபடியா விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு இதா தெரியல. திட்டணும், ஹீரோ திட்டணும், டேரக்டர் திட்டணும், இவன் மடையன் அவன் திட்டம், அது சந்தோஷம். சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் சினிமா இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும்.
ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்கற வெற்றி இல்லை, அவர் பார்க்கற புகழ் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏதாவது கூட இந்திய படங்கள் நல்ல படமா இருந்தா அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறாரு சார். யார் வாழ்த்துறாங்க? ஏதோ சிறிய படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த நாளே அந்த யூனிட்டை போயிடுறாங்க. அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு சிலுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை படம் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய படம் வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்றாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பான்னு தெரியல, வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சேர்ந்து போறார். எந்த ஹீரோக்கு மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்களை பற்றி பேசணும், அவங்க பற்றி பொழுது பேசணும், அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனா ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைத்து வாழ்த்துறாரு. நான் சொல்றேன், இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லா பத்தியும் பாராட்ட வேணாம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்க சினிமாவுக்கு நடுமுறை நினைச்சு அந்த யூட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா அந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் கொடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக எல்லா படத்தையும் பாராட்டோம்னா உங்களுக்கு பிடிச்சத பாராட்டுங்க. இன்னைக்கு அது தேவை சார். சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்தவங்க சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கவங்க நம்ம ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சுதான் பெரிய ஆள் ஆயிருக்கோம். இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் சார் அவங்க ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப் பெரிய க்ரௌடு வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும். ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியா திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலண்ணா. படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துருக்கேன். என்னடா அப்படின்னு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கேட்ட அப்புறம் டக்குன்னு ஒரு குறிப்பிடுச்சு எனக்கு. சிசுர்மா கட்டா இருப்பாரு அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரு கூட்டுவாங்க சார். காலை சுட்டிக்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸ் டேரக்ட் உங்கள் டேரக்ட் தான் பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமாம், அங்கேயே பாருங்க தளபதி ஈக்குவல் பண்ணியிருக்காரு அவர். நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரும் புகழும் அடைய இந்த வாழ்த்துக்கு நன்றி. வணக்கம்.